ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நமக்கு டொயோட்டா கம்பெனிலேருந்து எட்டியாஸ் வண்டி வந்துருக்குங்க. என்ன கம்ப்ளைண்ட்டுனா, வண்டியில் இந்த செக் இன்ஜின் லைட்டு எரிஞ்சிகிட்டே இருக்குங்க. ரெண்டாவது காலையில் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதான். அது நம்ம என்னென்னு பார்க்கலாம். சரிங்களா, ஸ்டார்ட் ஆகலை. அதுக்கு நம்மகிட்ட ஓபிடி இருக்குது. ஓபிடி போட்டு செக் பண்ணலாம். நம்மகிட்ட வேறு செல்லு இல்லை, இந்த ஒத்த செல்லு தான். அதனால் அது என்ன பின்கோடுன்னு நான் சொல்கிறேங்க, பார்கோடுன்னு. சரிங்களா, அது என்ன காமிக்குதுன்னா P0193ன்னு காமிக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ரயில் ப்ரெஷர் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லுதுங்க. சரிங்களா, நம்மகிட்ட ஒரு ரயில் இருக்குது, அதை போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா, ஃபஸ்ட்டு இந்த ரயிலை கழட்டிடுவோம். இதுக்கு இந்த கப்ளர் கழட்டி வெளியே இழுத்து இந்த போல்டை 27 நம்பர் ஸ்பானரை போட்டு கழட்டணுங்க. கழட்டி எடுத்துகிட்டு நம்மள்ட்ட ஏற்கனவே இன்னொரு சாம்பிள் டெமோ ரயில் வச்சுருக்கேன், அதை போட்டு பார்ப்போம். ரயில் சென்சாரை நம்ம ஸ்பானர் போட்டு டைட் பண்ணிவிட்டு இந்த கப்ளரை மாற்றிடலாம். அதுக்கப்புறம் இந்த நாசில் டியூப் இருக்குது பார்த்தீங்களா, 4 டியூப் லூஸ் பண்ணிடணும். ஏன்னா அப்போ தான் வண்டி ஸ்டார்ட் ஆகும், ஏர் எடுத்து விடணும். இப்போ அது பேர் என்ன பண்ணணும், ரயிலை மாற்றிட்டு ஸ்டார்ட் பண்ணோன்னா ஸ்டார்ட் ஆகாது. அதுதான் கம்ப்ளைண்ட் ஆகி நிற்கும். 4 டியூப்பையும் ஏர் எடுக்கும். 4 டியூப்பு லூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளே ஒத்தாலும் இருந்தால் கூட பரவாயில்லைங்க, செல்ஃப் போட்டால் அந்த 4 டியூப்லையும் டீசல் நல்லா ப்ரெஷராக வருங்க. 4லையும் டீசல் நல்லா ப்ரெஷராக இருந்துச்சிங்க. 3ல் வந்துருச்சு, 1 மட்டும் லேட் ஆகும். ஃபஸ்ட்டு சிலிண்டர் மட்டும் அந்த ஃபஸ்ட் நாசிலுக்கும் வந்துடுச்சிங்க டீசலு. இப்போ ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. செக் இன்ஜின் லைட்டும் ஆஃப் ஆகிடுச்சிங்க. சரிங்களா, அது என்னென்ன ஃபால்ட்டு கோட் நம்பரை உங்களுக்கு இதில் எழுதி அனுப்பிச்சி வராங்க. சரிங்களா, இப்போ வண்டி நல்லா ஓடுது, நல்லா ரேஸ் ஆகுது, நல்லா